ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா ஒரு பயங்கரமான பேய் தெரியாத ஒரு நாட்டுல நடந்துகிட்டு இருப்பா. அந்த நேரத்துல அவ ஒரு பையனை பாக்குற. அவன் போன்ல பேசிட்டு இருப்பான். அவன் வண்டிக்குள்ள ஏதோ பொருட்களை எடுத்து வச்சிட்டு இருந்தான். அவனோட பேரு அங்கூர். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். எல்லாம் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, நான் பிலால்பூர் போனதும் உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்களா? இப்ப வைக்கிறேன். என்னது பிலால்பூரா? அட, எங்க ஊரு. இந்த பையன் எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கானா? இங்க ஏதோ தெரியாத ஊர்ல வந்து நானு சிக்கிக்கிட்டேன். இந்த பையன் கண்டிப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போவேன், உதவுவான். நான் என்னோட ஊருக்கு கண்டிப்பா போவேன். அந்த பேய் அவன் முன்னாடி வந்து நின்னு அப்படியே திமிரா சொல்லுது, ஏய், நானும் உன் கூட வரேன். அவன் பேய பார்த்துட்டு பயந்து போறான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் பேய் அவன் முன்னாடியே போய் நிக்குது. ஏய், எங்கடா ஓடுற? நானும் நீ எங்க போறியோ அதே இடத்துக்கு வரேன்டா. நான் எங்க போறேன்னா கேக்குறீங்க? நான் வந்து பிலால்பூர் போறேன். சரியா சொன்ன. ஏன் கேக்குறீங்க? அட, எப்படியா? இந்த வண்டியில தான். அதோ நான் உன் கூட தான் வருவேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை சாகடிச்சிடுவேன்டா. அப்புறம் என்ன பண்ணணும் நீ யோசித்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அவன் இப்படின்னு சொல்றான். என்ன? சரி சரி, ஓகே. சரி, பின்னாடி உட்காருங்க. நான் உங்களை போகும்போது டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் பேய் கார் ஏறி பின்னாடி உட்கார்றது. அவனும் கார் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு எதுவுமே புரியல. சரி, நீ அங்க எதுக்கு போற? என்ன? ஓ, பிலால்பூரா? அது அந்த ஊர்ல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, நீங்க எதுக்கு அங்க போயிட்டு இருக்கீங்க? என் புருஷன் அங்கதான் இருப்பான். என்ன? நீங்க நீங்க அங்க இருக்கீங்களா? ஆனா இப்ப சிட்டில இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியாது, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அது எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருந்தது. நாங்க 2 பேரும் ட்ரெயின்ல எங்கேயாவது போலான்னு சொல்லி ஹனிமூனுக்காக கிளம்பி இருந்தோம். அது ராத்திரி நேரம். ட்ரெயின் போய் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுச்சு. அப்ப எனக்கு ரொம்பவே தாகமா இருந்தது. நான் என் புருஷனை கூட வர சொன்னேன். இல்ல, தூக்கமா இருக்கு, தனியா போனாரு. நானும் தனியா தைரியமா போயிட்டேன். ஆனா இன்னொரு பக்கம் ட்ராக்ல இருந்து ட்ரெயின் வந்தது. எனக்கு தெரியாது நான் எப்படி அந்த ட்ராக் மேல விழுந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயின் என் மேல போயிடுச்சு. நானும் செத்துட்டேன். அப்புறம் பார்த்தா என் புருஷன் இருந்த ட்ரெயினும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதே தெரியாத ஒரு இடத்துல பேயா மாறி சுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நடந்து வரும்போதுதான் நான் உன்னை பார்த்தேன். அட, இது ரொம்ப மோசமான விஷயம்தான். சரி சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட வீடு எங்க இருக்கு? நான் உங்களை அங்க கொண்டு போய் விட்டுறேன். அப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறேன். சரி, கண்டிப்பா. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ண பிறகு அங்குஷ் அந்த ஊருக்கு போறாரு. ஊருக்கு போன பிறகு அங்குஷ்க்கு அவளோட வீட்டு அட்ரஸ் சொல்றான். அதுக்கப்புறம் பேய் அந்த கார்ல இருந்து கீழே இறங்குது. அதுக்கப்புறம் அவளோட வீட்டு பக்கமா நடந்து போகுது. அப்புறம் அங்குஷ் தூரத்துல இருந்து பாக்குறான். அவளோட வீடு லாக் ஆயிருந்தது. அட, வீட்ல யாருமே இல்ல போல இருக்கே. வீடு பூட்டி இருக்கு போல. அந்த பேய் மறுபடியும் என்கிட்ட வரத்துக்குள்ள நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். இல்ல அது மறுபடியும் என்கிட்ட வந்துடும். நான் வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். நான் இப்பவே கிளம்புறேன். அங்குஷ் அவனோட வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த வீடு லாக் ஆயிருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அட, என்ன இது? ரொம்ப நேரமா லாக் ஆன மாதிரி இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. அப்புறமா அந்த பேய் திரும்பி பாக்குது. அங்குஷ் கூட அங்க இல்ல. அட, இவன் எங்க போயிட்டான்? இவன் கூட போயிட்டானா? இவன் மட்டும்தான் எனக்கு உதவ முடியுமே. இப்ப இவனும் என்ன விட்டு போயிட்டானே. இவனை விடவே மாட்டேன் நானு. அவனை எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பேய் அவனை தேட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவ பாக்குற அவனோட கார் ஒரு வீட்டு முன்னாடி பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, அவளும் அந்த வீட்டு முன்னாடி போறா. அதுக்கப்புறமா அந்த ஜன்னல்ல இருந்து அவ எட்டி பாக்குறா. உள்ள அங்குஷ் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி ஒரு பெரிய மெஷின் இருந்தது. என்ன அங்குஷ், இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? இவ்ளோ லேட் ஆகாதே, என்ன ஆச்சு? அட, என்ன சொல்றது பிரியா? ஒரு பேய் என் கார்ல வந்தது தெரியுமா? அந்த பேய் கார்ல உட்காந்துக்கிட்டு என்னை விடவே இல்லை. நான் பயந்து பயந்து கார் ஓட்டிக்கிட்டு வந்தேன். நான் இப்போ உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம் தான். என்னது, பேயா? ஐயோ, ஆமாவா? சரி விடு, அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாரு, இந்த மெஷின் ரெடி ஆயிடுச்சு. சரியா? நாம இந்த மெஷினை ட்ரை பண்ணி பாப்போம்.
ஒருவேளை இது கண்டிப்பா சரியா ஒர்க் அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், நாம பணக்கார ஆயிடலாம். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அங்கூர், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி பிரியா, நல்லது. நீ நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க. இந்த மெஷின் உன்னோட உழைப்பு இல்லாம கண்டிப்பா உருவாயிருக்காது. அப்புறம் இப்ப அந்த மிஷின் தயாரா தானே இருக்கு. என்ன என்ன அங்குஷ்? அப்படி சடனா அங்க இருந்து ஒரு கத்தி அவன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பிரியா பக்கம் நடந்து போறான். அத பார்த்து பிரியா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாரு, உன்னோட அன்பு எனக்கு தேவையே இல்ல. இனிமே உன்னால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான் தெரியுமா? நான் உன்னை சும்மா லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். நீ காலேஜ் டைம்லயே ரொம்ப அறிவாளி பொண்ணாதான் இருந்த. அதனாலதான் டைம் மிஷின் பண்றதுக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் உன்னை லவ் பண்ற மாதிரி நான் நடிச்சேன். என்ன பேசுற அங்குர் நீ? என்ன ஜோக் பண்றியா? அப்படின்னு அவ சொல்றா. ஆனாலும் அவன் விட மாட்டான். சாகடிக்க போகும்போது பின்னாடில இருந்து பேய் டக்குன்னு அவனை தள்ளிடுது. நீ சாகணும்டா, நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாது. என்ன விட்டுட்டு வந்துட்ட ஒரு பக்கம், இப்ப இந்த பொண்ண சாகடிக்கிறியா? நீ சாகணும்டா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேய் அங்குஷ கூட அவன் என்ன சொல்ல வந்தாலும் கேட்காம சாகடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அவனும் செத்து கீழே கிடக்குறான். அத பார்த்து பிரியா ரொம்ப பயந்து போறா. அதுக்கப்புறம் பயந்துகிட்டே அவ சொல்றா, நீ என்னையும் சாகடிச்சிடுவியா? இல்ல, ஆனா நீ எனக்கு ஒரு முக்கியமான உதவி பண்ணணும். என்ன என்ன உதவி? இந்த மெஷின் நிஜமாலே வேலை செய்யுமா சொல்லு. கண்டிப்பா, இது நான் தான் கண்டுபிடிச்சேன். இந்த மெஷின்ல உட்காந்து டைம்ல முன்னாடி இல்ல பின்னாடி எப்படி வேணாலும் நம்ம போலாம். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போ. நான் என்னோட கணவரோட ஹனிமூனுக்கு போறதுக்காக ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி, நீயும் என் கூட இந்த மெஷின்ல உட்காரு. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த மெஷின்ல உட்கார்றாங்க. பிரியா ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அவங்க போயிடுறாங்க. பாரு, நம்ம டைம்ல பின்னாடி வந்துட்டோம். நீயும் உன்னோட கணவரோ வீட்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க. வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி பிரியா பேய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து பேயோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அங்க பாரு, அதான் நான். பாத்தியா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு? நான் சாகுவேன்னு எனக்கு தெரியாது. நான் பாரு இப்படி இருக்கேன், அழகா எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எந்த பிரச்சனையும் இல்ல, நீ கவலைப்படாத. நாம சரி பண்ணலாம், சரியா? உன்னை எப்படியாவது காப்பாத்தலாம். சரி வா சஞ்சய், சீக்கிரமா வா, இல்லனா ட்ரெயின் போயிடும். அதுக்கப்புறம் 2 பேருமே ரிக்ஷால ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. பின்னாடியே பேய் அதுக்கப்புறம் பிரியா கூட கிளம்பி போறாங்க. பாரு, அவங்க 2 பேரும் ட்ரெயின் ஏறிட்டாங்க. வா நம்மளும் போய் ட்ரெயின் ஏறலாம். அப்புறம் அவங்க 2 பேர் கூட ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. மேகனா அதுக்கப்புறம் சஞ்சய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேகனா இறங்க போற அந்த ஸ்டேஷன் வருது. சஞ்சய் எந்திரிங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ஹே மேகனா, என் தூக்கத்தை கெடுக்காதம்மா. எனக்கு தண்ணி தாக்கமா இருக்கு. நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ஸ்டேஷன்ல நின்னா எனக்காக தண்ணி வாங்கிட்டு வா. மேகனா ட்ரெயின்ல இருந்து இறங்கின உடனே பிரியா மற்றும் பேய் கூட ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க சஞ்சய் கூட இறங்கி போயிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியாம மேகனா பின்னாடி அவர் போறாரு. அட என்ன இது, சஞ்சய் ஏன் போறாரு? அவரு பின்னாடி எதுக்காக அப்படி வராரு? என்ன பண்ண போறாரு? அது எனக்கும் தெரியாது. வா போய் பாப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போய் பாக்குறாங்க. இன்னொரு ட்ராக்ல ட்ரெயின் வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்த உடனே அவ கொஞ்சம் தூரம் போய் நிக்கிறா. ஆனா சஞ்சய் பின்னாடில இருந்து அவளை தள்ள பாக்குறான். அந்த நேரத்துல பேய் அத தடுத்துடுறா. இப்ப அவ சாகல, அவ தப்பிச்சிட்டா. என்ன நடக்குதுங்க? நான் உனக்கு சொல்றேன் மேகனா. சஞ்சய் உன்னை ட்ரெயின் ட்ராக்ல தள்ளி விடுறதுக்காக வந்தாரு. நாங்க ஒருவேளை உன்னை காப்பாத்தலனா நீ செத்து பேயா மாறி இருப்ப. அதுக்கப்புறம் இதே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்திருப்ப. இந்த பேய் நீதான் மேகனா? நாங்க ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். ஆமா மேகனா. சரி சஞ்சய், நீ ஏன் இப்படி பண்ணணும்னு நினைச்ச எனக்குன்னு சொல்லு. நான் உண்மையிலேயே வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். என்கிட்ட நிறைய பணம்லாம் ஒன்றும் இல்லை. மேகனா பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால நான் அவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பிளான் என்ன அப்படின்னா, நான் அவளை சீக்கிரம் கொல்லணும். அது கேட்டதும் அந்த பேய்க்கு ரொம்ப கோவம் வருது. அதுக்கப்புறம் சஞ்சய் சாகடிச்சிடுது. அதுக்கப்புறம் பேயே மாயமாகுது. உனக்கு என்ன ஆகுது? நீ மாயமாகுற. நாம ஃபியூச்சருக்கு போய் எல்லாமே மாத்திட்டோம்ல, அதனாலதான் அப்படி நடக்குது. நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க போறேன். பாத்துட்டு இருக்கும் போதே பேய் மாயமாயிடுது. மேகனா, இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்ல? இப்ப நானும் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. பிரியா டைம் மிஷினோட சேர்ந்து அங்கிருந்து மாயமாயிடுறா. அதுக்கப்புறம் போன உடனேயே மேக்னா இருந்த அதே வீட்டுக்கு போய் பாக்குறா.
அங்க மேகனா இருப்பா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.